உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் விருச்சிகம் ராசியின் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ள நிலையில் அஷ்டமஸ்தானத்தில் அதாவது 8ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பது குடும்ப சூழ்நிலையில் சிரமங்களை ஏற்படுத்தும். வருமானம் திருப்திகரமாக இருப்பினும் பணம் பல வகையிலும் விரயமாகும். கணவன் மனைவியரிடையே தேவையற்ற வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் ஏற்படும். கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவம் சிறிது கஷ்டமாக இருக்கும். குழந்தைகளின் கல்வியில் பின்னடைவு ஏற்படும். படிப்பு முடிந்து வேலைக்கு முயற்சித்து வரும் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஆயினும் அதில் மனம் பூரண திருப்தி இருக்காது. பணி நிமித்தம் காரணமாக பலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. உத்தியோகம். மேலதிகாரிகள் உங்கள் பணிகளில் திருப்தியடைய மாட்டார்கள். ஏதேனும் குற்றங்குறைகளை கூறிக்கொண்டே இருப்பார்கள். தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாவதில் தடங்கல்கள் ஏற்படக்கூடும். சக ஊழியர்கள் உங்களுடன் ஒத்துழைக்க மறுப்பார்கள். மேலதிகாரிகளும் உங்களுடன் நியாயமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். சிலருக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேரிடும். தொழில் மற்றும் வியாபாரம். கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லை. சந்தையில் கடினமான போட்டியை நீங்கள் சந்திக்க நேரிடும். லாபம் குறையும். நிதி நிறுவனங்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் குறையும். அதன் காரணமாக அடிக்கடி நிதி பிரச்சனை ஏற்படும். சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு குறையும். ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு புதிய பிரச்சனைகள் தலைவலியை ஏற்படுத்தும். சரக்குகளை காப்பாற்றுவது மிக கடினமானதாக இருக்கும். உலக நிலைமையினால் வரவேண்டிய பாக்கிகள் தாமதப்படும். அதனால் பணப்பிரச்சனை ஏற்படக்கூடும். புதிய விற்பனை கிளைகளை திறப்பது தாமதிக்கப்படும். பல தருணங்களில் வங்கிகளின் உதவி தேவைப்படும். கலைத்துறையினர். வாய்ப்பும் வருமானமும் குறையும் என கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்கின்றன. ஆதலால் கைப்பணத்தை சிக்கனமாக செலவு செய்வது அவசியமாகும். எந்நிலையிலும் கடன் வாங்குவதை தவிர்த்தல் அவசியம். அரசியல் துறையினர். பேச்சிலும் செயலிலும் பத்திரிகைகளுக்கு அளிக்கும் பேட்டிகளிலும் நிதானமாக இருத்தல் அவசியம். புதிய பிரச்சனைகளில் இல்லாவிடில் புதிய பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கிக்கொள்ள நேரிடும். மாணவ மாணவியர். புதன் சுபத்துவ பாதையில் வலம் வருவதால் மாணவ மாணவியருக்கு படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடும். கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்கும். உயர்கல்விக்கு பண உதவியும் சிபாரிசு கடிதங்களும் எளிதில் கிடைக்கும். வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்தால் அது இணையே நிறைவேறும். விவசாயத்துறையினர். செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய இரு கிரகங்களும் விவசாயத்துறையிடம் நேரடியான தொடர்பு கொண்டுள்ளதால் இந்த கிரகங்கள் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் விளைச்சல் கண்கூடாக எடுத்துக்காட்டுகிறது. பயிர்கள் செழித்து வளர்ந்திருப்பதை காண்பீர்கள். தண்ணீர் வசதி குறைவின்றி கிடைக்கும். அரசாங்க சலுகைகள் உற்சாகத்தை அதிகரிக்க செய்யும். பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறலாம். கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தியை அடையும். பெண்மணிகள். திருமணமான பெண்மணிகள் கருத்தரிக்க சுக்கிரன் குரு மற்றும் சூரியன் ஆகிய மூவரும் சுபபலம் பெற்று திகழ்கின்றனர். பரிகாரம். வெள்ளிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாடையில் நெய் தீபம் ஏற்றி வந்தால் போதும். இது சிறந்த பரிகாரமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.